ஓகே சார். அந்த இன்டர்வியூல வந்து அதாவது அஜித் அவர்கள் பேசியிருக்க விஷயத்துல வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் வந்து, அவர் வந்து தமிழன் இல்லங்கிற மாரி நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டோட பின்னணி என்ன சார்? தமிழன் இல்ல தானங்க அவரு. இல்ல ஆனா அவருமே கொஞ்சம் காலம் கழிச்சு எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்கங்கிற மாரி சொல்றாரு. தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே தமிழர்கள் இல்லை. இந்த விஷயத்துல நம்ம சீமான் சொல்றத கேட்டுப்போம். ஆனால் எல்லாரையும் வாழ வைக்கிற தமிழ்நாடு இது. அதனால இங்க ஒரு ஒரு பிரிவினையோ, ஒரு நீ நீ இன்னார் தானேன்லாம் பார்க்குற வழக்கம் நமக்கு கிடையாது. நம்ம எல்லாரையும் அண்ணன் தம்பியா நினைச்சிட்டு போற ஒரு ஒரு வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து அவரை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு டாப்பில் வச்சிருக்கிற எல்லாருமே வேற்றுமொழியை சேர்ந்தவர் தான். இப்போ ரஜினி என்ன தமிழரா அவர்? எங்கேயோ பிறந்தவர், மராட்டியர் அவர். ஆனால் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம்ல. எப்பயாவது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேறன்னு நம்ம நினச்சிருக்கோமா? கிடையாது. ஸோ அது மாதிரி அஜித்தையும் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நீங்கள் வந்து ஏன் ஒரு பிராண்டை தூக்கிட்டு வரீங்க? நான் தமிழன்னு ஏன் சொல்லணும்? நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர். நாங்கள் அப்படி தான் உங்களை நினைக்கிறோம். நீங்கள் சொல்லும்போது தான் சந்தேகம் வருது, எதுக்கு இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீங்க? இன்னொன்று இங்கே அதை அனலைஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர். அவங்க அப்பா இவர், அவங்க அம்மா இவர் தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காதில் வாங்கிட்டு போங்க. எவ்வளவோ விஷயங்களை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டுருக்கிற ஆள் தானே நீங்கள். இது எதுக்கு அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு நான் தமிழன் என்று நிரூபிப்பேன்? நிரூபிக்கவே முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் தமிழன் இல்லை இல்லையா? ஆனால் அந்த விவாதம் வேணாங்கிற அந்த விவாதத்தை ஏன் அஜித்தே துவங்கி வைக்கிறாருங்கிறேன். அது அவசியம் இல்லைல்ல.